பொன்னியின் செல்வன் 2 நம்ம மணிரத்னம் சார் வந்து செஞ்ச 2வது மிகப்பெரிய சம்பவம். மணிரத்னம் சாருக்கும் இந்த மாரி பீரியட் ஃபிலிமுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட தெரியும். இருவர் மாதிரியான திரைப்படங்கள் இருக்குல்ல, ரொம்ப டிராமாட்டிக்கலான ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா, மணிரத்னம் சார் வந்து பொளந்து கட்டிருவாரு. ஆனா, கல்கி அவர்கள் எழுதின அவ்வளோ பெரிய ஒரு நாவல வந்து ஒரு படமா ஆக்கும்போது, அதில நெறைய வந்து மெனக்கெடல்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அவருடைய அந்த கம்ஃபர்டபிள் ஜோன்லேருந்து வெளிய வந்து மணிரத்னம் சார் இந்த படத்த வந்து எடுத்திருந்தாரு. பொன்னியின் செல்வன் 1 வந்து அந்த விஷயங்கள ஓரளவுக்கு வந்து திருப்திப்படுத்துச்சு. ஆனா பொன்னியின் செல்வன் 2 இருக்குல்ல, அது வந்து அ வந்தியத்தேவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலயும் கதை போகல. அதே மாதிரி ஆதித்ய கரிகாலன் சைட்லேருந்தும் கதை போகல. பொன்னியின் செல்வன் சைட்லேயும் வந்து கதை சரியா போகல. இந்த திரைப்படம் வந்து நந்தினிக்கும் ஆதித்ய கரிகாலனுக்கும் இடைப்பட்ட அந்த லவ் ஸ்டோரியோடைய நீட்சியா தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா, ஒரு பெரிய நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த அந்த பெரிய இம்பாக்ட்ட வந்து ஏற்படுத்தல. ஏன்னா, கல்கி அவர்கள் வந்து எழுதின எழுத்த வந்து கிட்டத்தட்ட 1000, 1500 பக்கம் இருக்கிற புத்தகத்த 2 பார்ட்டா எடுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அழுத்தமான ஒரு காரியம் தான். அது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. மணிரத்னம் சார் வந்து தன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிருக்காரு. பொன்னியின் செல்வன படமா ஆக்கி முடிச்சிருக்காரு. ஆனா, நாவல் படிச்ச எல்லாருமே பொன்னியின் செல்வன பத்தி பேசும்போது அவ்வளவு சிலாகித்து பேசுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு சீனையுமே அப்படி சிலாகித்து பேசுவாங்க. அந்த மாதிரி பொன்னியின் செல்வன் 2லயோ, பொன்னியின் செல்வன் 1லயோ நம்ம அந்த மாதிரி சிலாகித்து பேசுற அளவிற்கு, திரும்ப திரும்ப அத பத்தியே பேசுற அளவுக்கு ஒரு அற்புதமான சீன் எதுவுமே நம்மளுடைய மனசுக்கு நெருக்கமா இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்த குடுத்துச்சு. பொன்னியின் செல்வன் 2 வந்து பெரிய ஏமாற்றம் தான். ஒரு ரசிகர் மத்தியில பார்க்கும்போது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து பார்க்கும்போது, நான் எதிர்பார்த்த அந்த ஃபீல் குடுக்கல. செகண்ட் டைமே நம்மளால வந்து பார்க்க முடியாத அளவுக்கு தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக கவனம் ஈர்த்த திரைப்படம். வசூல் ரீதியான ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்த திரைப்படமாக பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2 2 படமும் இருந்துச்சு. அதில மாற்று கருத்து கிடையாது. ஸோ இந்த மாதிரியான பெரிய படங்கள வந்து எடுக்கும்போது, அதாவது பெரிய நாவல்கள வந்து படமா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்து அமையாது. ஹாலிவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹாபிட் அப்படின்னு சொல்லி வந்து பெரிய ஒரு நாவல். ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. நார்னியாவா இருக்கட்டும், ஹாரி பாட்டர் ஆகட்டும், இது எல்லாமே பெரிய பெரிய நாவல். ஆனா, அதெல்லாம் படமா கன்வெர்ட் பண்ணும்போது, அதிலயும் கொஞ்சம் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனா, மேக்ஸிமம் அதில வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்ட வந்து கிரியேட் பண்ற அளவுக்கு எடுப்பாங்க. ஸோ, அதுக்கு நெறைய மெனக்கெடல்கள் இருக்கும். டைரக்ஷன் டீம் ரொம்ப பெருசா இருக்கும். யோசிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய குரூப்லாம் இருப்பாங்க. ஸோ, அந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவ் டீம வச்சுக்கிட்டு பண்ணா தான், இந்த மாரி படங்கள்லாம் நம்ம நெனச்ச மாரி ஒரு இடத்த போய் அடையும். ஸோ, ராஜமௌழி மாதிரியான ஆட்கள் வந்து இந்த படத்த எடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஒரு 3 பார்ட்டா எடுத்திருந்தாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா, மணிரத்னம் சார் வந்து ஒரு அற்புதமான இயக்குனர். அதில மாற்று கருத்தே கிடையாது. ஆனா, ராஜமௌழி அவர்கள் வந்து இந்த மாரி எபிக் ஃபிலிம வந்து அ எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர். ராஜமௌழி ஒரு வாட்டி சொல்லியிருப்பாரு, "ஐ அம் நாட் பெஸ்ட் ஃபிலிம் மேக்கர். பட் ஐ அம் எ குட் ஸ்டோரி டெல்லர்" அப்படின்னு சொல்லுவார். பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர்ன்னு சொல்லுவார். அதாவது கதை சொல்றதுல வந்து எனக்கு வந்து பயங்கரமா என் மேல நம்பிக்கை உண்டு. நான் பயங்கரமான இயக்குனர்ன்னு சொல்லிக்க மாட்டேன். ஆனா, என்னால கதைய வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா சொல்ல முடியும். எப்படி விஷுவலா சொல்ல முடியும் அப்படிங்கிற ஐடியாஸ் எனக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி. ஆர்ஆர்ஆர் மாதிரியான ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு கதைய எடுத்துக்கிட்டு, அந்த கதைய வந்து 1500 கோடி கலெக்ஷன் எடுக்கிற அளவுக்கு போர்ட்ரேட் பண்ணி காட்டுறதுக்கு ராஜமௌழி கிட்ட ஒரு மிகப்பெரிய அழுத்தமான கதை சொல்லும் திறன் இருந்துச்சு. ஆர்ஆர்ஆர்ல கூட செகண்ட் ஹால்ஃப் கிளைமாக்ஸ்ல கொஞ்சம் டல் இருக்கும். அதுவே இருந்தால் கூட, அந்த இம்பாக்ட் இருக்குல்ல. அந்த கதை சொல்ல வந்தத வந்து அந்த மொமெண்ட்ஸ் ராஜமௌழி மொமெண்ட்ஸ்ன்னு சில மொமெண்ட்ஸ் இருக்குல்ல. அது வந்து அந்த படத்துல இருந்துச்சு. அதுதான் அந்த படத்த காப்பாத்துச்சு. அந்த மாரி பொன்னியின் செல்வன் 2ல வந்து ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்ற மாரி ஒண்ணும் இல்ல. நம்மளுடைய ஒரு நாடகம் பார்க்குற உணர்வு தான் இருந்துச்சு. நம்மளுடைய விக்ரம் வந்து உசுரு குடுத்து நடிச்சிருப்பாரு. ஒரு சீன்ல வந்து சுத்தி சுத்தி கேமரா போட்டு உசுரு குடுத்து நடிச்சிருப்பாரு. ஒரு நாடகத்துல மேடை ஏறி வந்து எப்படி பேசுவாங்களோ, அந்த மாரி தான் விக்ரம வந்து நம்ம பார்க்க முடிஞ்சதே தவிர, ஒரு படம் பார்க்குற அந்த முழு உணர்வை நம்மளால உணர முடியாம தான் போச்சு. அது வந்து கொஞ்சம் சின்ன டிசப்பாயின்ட்மென்ட் தான். ஆனால் 2023ல கவனம் ஈர்த்த திரைப்படங்கள்ல முக்கியமான திரைப்படமாக நம்மளுடைய பொன்னியின் செல்வன் படம் இருக்கு. நீங்க நான் சொன்னதுலருந்து உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா, நீங்க தாராளமாக கமெண்ட்ல வந்து பேசலாம். அத பத்தி நம்ம நெறைய கமெண்ட்ல பேசலாம். நன்றி.